சின்ன வயசுல இருந்தே சின்ன சின்ன தப்புக்கும் மிரட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா தப்புன்னா நம்மளுக்கு திட்டு விழுகும் அப்படிங்கிற பயத்துல ஏதோ பண்ணினாலும் வந்து சொல்றதுக்கு பயப்படுவாங்க. நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல வந்து சொல்லாம விட்டுருவாங்க. அதனால சின்ன வயசுல இருந்தே குழந்தைகள் வந்து தங்களுக்குள்ள நடக்கிறத வந்து எதா இருந்தாலும் ஃப்ரீயா சொல்ற அளவுக்கு நாம வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வளர்த்தணும். அதனால அடிக்கடி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திட்டக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் திட்டினா என்ன ஆகும்னா, பெரிய விஷயத்த போய் சொன்னா நம்ம தொலைஞ்சோம்டா, இன்னைக்கு நம்மளை விக்டிம் ஆக்கிடுவாங்க, நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு. எனக்கு அங்க அந்த அங்கிள் இந்த மாதிரி பண்ணாரு, இவர் இந்த மாதிரி செஞ்சாரு, நீ ஏன் அங்க போன அப்படி கேட்க கூடாது. நான் உன்னைய தான் இங்க போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி கேட்க கூடாது. நம்ம சைடு நம்ம பெற்றோர்கள் நிப்பாங்கங்கிற அந்த தைரியம் வந்து அந்த குழந்தைக்கு இருக்கும். அதான் அது சின்ன வயசுல எப்படின்னா, அது கண்டிக்கும் முறையிலேயே அந்த குழந்தைய குறை சொல்லக்கூடாது, அந்த குழந்தை செஞ்ச செயலை தான் சொல்லணும். ஓகே, நீ எப்பவுமே இப்படி தாண்டா அப்படின்னு சொல்லாம, நீ நல்ல பையன் ஆனா நீ செஞ்ச இந்த விஷயம் அது வந்து தவறு அப்படிங்கும் பொழுதுதான் அந்த குழந்தைக்கு வந்து தெரிய வரும். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை தப்பு செய்யும் பொழுது திட்டிட்டு இருக்கிறவங்க நல்லது செய்யும் பொழுது நம்ம வந்து சொல்றதுக்கு பாராட்டுறது இல்லை, மறந்துடுவோம். நீங்க ஒண்ணு இல்லை, இப்போ ஒரு பெற்றோருமே நெக்ஸ்ட் 1 வீக் வந்து குழந்தைகளோட பேசுறத வந்து கவனமா நோட் பண்ணி பாருங்க. நம்ம பேசுறதுல எத்தனை விஷயங்கள் வந்து குழந்தைகள் குறை சொல்லி இருக்கு, எத்தனை விஷயங்கள் வந்து ஒரு நியூட்ரலான சாதாரணமான இது இருக்கு, எத்தனை விஷயங்கள் வந்து பாசிட்டிவா பேசுறோம் அப்படின்னு கவனிச்சிங்கனால உங்களுக்கு தெரிய வரும். கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா நம்ம குறைகளை சரி பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால நம்மளுக்கு அந்த குறையை சொல்லும்போது குழந்தைங்களுக்கு என்னடா எதை பண்ணாலும் குறையவே பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு இதாயிரும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இப்போ அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸசைஸாவே இதை செய்யுங்க சார் சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் குழந்தை வச்சிருக்கீங்களோ அவங்களாம் வளர்த்துட்டு இருக்கும்போது எவ்வளவு குறை சொல்றீங்க, எவ்வளவு நிறை சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு இதுவும் சொல்லி சொல்றாங்க. குறை சொன்னாதான் அந்த பொண்ணு திருந்துன்னு. ஆனா அது நம்ம வளர்ந்தவங்களுக்கே கூட நம்ம ஏதாவது ஒரு வேலையில இருந்தோம்னா நம்ம மேல இருக்க குறையவே சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு பிடிக்காது, நம்ம பாராட்டப்படணும்னு நினைப்போம். அப்படி இருக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். அவங்க மேலதான் எல்லாருடைய அட்டென்ஷன் இருக்கும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்கள பாராட்ட வேண்டியதும் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய டேக்அவே இதன் மூலமா நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப அட்டென்ஷன்ங்கிற வரும்போது டாக்டர், அவங்க இப்ப கல்வியில படிக்கிறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அட்டென்ஷன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். அப்படி இருக்க மாட்டேங்குதுன்னா அதை அவங்களுக்கு சரி பண்றதுக்கு ரொம்ப நேரம் நீ கவனிக்கணும், அவங்க என்ன சொல்றாங்கன்றதை கேட்கணுன்றதெல்லாம் சொல்றதுக்கு எப்படி அதை அவங்களுக்கு மாத்துறது? ஏன்னா பேசிக்கா அதுல ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தான் புரிந்து கொள்ளக்கூடியது. அதே அவங்களுக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அந்த விஷயத்துல நீங்க சொன்னீங்கன்னா அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா கூட இருக்கலாம். அப்ப அந்த கல்வி மீது ஏதோ ஒரு ஆர்வம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை எப்படி சரி பண்றது? அதை எப்படி அவங்க அட்டென்ஷன் சீக்கிங் கொஞ்சம் அதிகப்படுத்தும்? அந்த முதல்ல வந்து அந்த அட்டென்ஷன்ங்கிற வார்த்தைக்கு இந்த 2 வகையான அர்த்தங்கள். ஒன்னு அட்டென்ஷன்ங்கிறது அந்த எமோஷனல் அட்டென்ஷனை தேடி வர்றது, நம்ம அந்த பத்தி நம்ம பேசலைங்க. இது வந்து கவனம்ங்கிற அட்டென்ஷன், அதாவது ஃபோக்கஸ், அந்த அட்டென்ஷன் குறைவா இருக்கிறது, அதை பத்தி சொல்றேன். இப்போ ஸ்கூல்ல வந்து உங்களுக்கு அதுதான் கவனம். ஆமாமா, இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவன் 2 நிமிஷத்துலயே வந்து அவன் வந்து கவனம் வேற பக்கம் போயிருது அப்படிங்கும் பொழுது அவனால வந்து கத்துக்க முடியாது. அதனால வந்து படிப்புலையோ அல்லது ஒரு மார்க் எடுக்கும் பொழுது அது வந்து பிரச்சனையாகும். நீங்க அந்த அட்டென்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு ADHDங்கிற கண்டிஷனோட சேர்ந்த கவனக்குறைவா அல்லது படிக்கிறதுக்கான அந்த IQ குறைவா இருக்கிறதுனால புரியாததுனால அவன் கவனத்தை விடுறானா? இப்போ நானே இப்போ திடீர்னு சைனீஸ்ல பேச ஆரம்பிச்சேன்னா 2 நிமிஷம் நீங்க மாறிடும், ஏன்னா பேசுறது புரியாது, அதனால கவனம் பண்றது கஷ்டம். அதான் சொல்லுவாங்க. ஸோ அதனால இது எதனாலேன்னு முதல்ல வந்து ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன சொல்ற, பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு தான் இப்போ இந்த ADHDங்கிற கண்டிஷன் அதுதான். அந்த ADHD இப்போ நீங்கள் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 10க்கு 1 குழந்தைக்கு இன்னைக்கு வந்து ADHD டயக்னோசிஸ் மெடிக்கேஷன் அளவுக்கு போயிருச்சு. அங்கே வந்து ஓவர் டயக்னோசிஸ்னு சொல்லி இப்போ கான்ட்ரவர்சிஸ் நிறைய ஆயிட்டு இருக்கு. இங்கே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளெல்லாம் வந்து உங்களுக்கு அது நம்ம இப்போ அவேர்னஸ் வந்துருக்கு. இப்போ ஒரு ஃபகத் ஃபாசில்ல ஒரு இன்டர்வியூவில் ஒரு அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் ADHD, அதனால இன்னைக்கு திடீர்னு கொஞ்சம் சில கேள்விகள்லாம் வருது, அவேர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது, பார்ப்போம். ஏன்னா இது இந்த பொறுப்பு நமக்கு தானே இருக்கு, நம்ம தானே இந்த குழந்தைகளை நல்லபடியா. ஏன்னா அதுல உங்களுக்கு என்ன நல்ல விஷயம்னா அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் ADHD வந்து சரி பண்ணும் பொழுது அந்த குழந்தைகளுடைய கவனம் ரொம்ப நேரம் தாங்கும், அதனால அவங்களுடைய புரிதல் அதிகமாகும், அதனால அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். சார் சொன்ன மாதிரி அக்டோபர் 19ஆம் தேதி நம்ம மியாட் மருத்துவமனையிலேயே ஆடிட்டோரியத்துல ஒரு ஈவெண்ட் மாதிரி கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கு எந்த காசு பண்ண எதுவும்லாம் தேவையில்லைங்க. நீங்க பெற்றோர்களா இருந்தாலும் சரி, ஆசிரியர்களா இருந்தாலும் சரி, என் மாணவனை, என்னுடைய பையனை, என்னுடைய பொண்ணை என்னால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஆஸ் அ பேரண்டாக எங்கேயோ நான் மிஸ் பண்ணுற மாதிரி தோணுது, ஆனால் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன், ஆனால் எங்கேயோ நான் மிஸ் பண்ணுறேன், அவனுடைய துருதுருப்புக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியலை, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்கள் அவசியமாக இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து கலந்துக்கோங்க. இந்த ப்ரோக்ராமில் நேரடி ப்ரோக்ராம் இது, அதனால கொஞ்சம் பேரை தான் அவங்களால அட்ரஸ் பண்ண முடியும். அதுக்காக தான் இங்கே நம்ம நிறைய பேசணும், நிறைய பேருக்கு சென்று சேரணும்னு. சென்னையில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ
இல்லை இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கீங்களோ அவங்களாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை நான் கொடுக்குறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு மிக உறுதியாக நம்புகிறேன்.